உயர்நீதிமன்றத்துல அவங்க கேள்வியே கேட்டிருக்காங்க அந்த நீதிபதி, இதை ஏன் அரசியல் ஆக்குறீங்கன்னு. யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு இப்ப பிஜேபி அவங்களாகட்டும் சரி, அப்புறம் பாமக கட்சியில இருந்து சரி, இல்ல சீமானவர்களாகட்டும் சரி, இங்க எல்லாருமே கைது நடவடிக்கையில ஈடுபட்டு அவங்க எல்லாருமே இப்ப ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டாலுமே ஏன் இதை ஒரு அரசியல் ஆக்குறீங்க சார்? இந்த மாணவி கற்பழிக்கப்பட்டதற்கு வேந்தராக இருக்கிற ஆர்.என். ரவி அப்புறப்படுத்தினீங்களா? கல்லூரி பொறுப்பாளர்களை அப்புறப்படுத்தினீங்களா? துணைவேந்தர் அந்த இதுல இல்ல, பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரே கிடையாது. அது அரசியல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மகளிர் உரிமை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? காவலர்களாலும் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் அந்த மாணவி சொல்லிருக்கு. சரி, யார் அந்த சார்? சார்ன்ற ஒரு விஷயமே பேசல. அவன் சும்மா அந்த ஞானசேகரன்ற அந்த ஒரு பர்சன் அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக போன்ல பேசின மாதிரி நடிச்சதா தானே சார் இப்ப அந்த விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஞானசேகரனை விசாரிச்சாரா ரகுபதி? இதுவரை காவல்துறை விசாரணையில எடுக்கல அவனை. அது தெரியுமா உங்களுக்கு? மற்றவனை எல்லாம் காவல்துறை விசாரணையில எடுத்து விசாரிக்கிறீங்களா? ஏன் ஞானசேகரனை எடுத்து விசாரிக்க சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கிற சிசிடிவிகள் ஏன் எங்களா? அது நம்ம இந்த தமிழ்நாடு அரசு கேட்க கூடாதுன்றது தானே சார் இப்போ ஒரு பாயிண்டா சொல்றாங்க எல்லாரும். அப்புறம் யாரை கேட்கணும்? உள்ள நடக்கிற எல்லா விஷயமுமே கவர்னர் அவர்களோட நீங்க கவர்னர் மேல, கவர்னர் இந்த மண்ணுக்கு அவர் ஒரு தபால்காரன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மண்ணுக்கு அவர் தேவையற்றவர். நான் என்ன கேட்கிறேன்னா, கல்லூரியை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? கவர்னருக்கு இருக்கா, அரசுக்கு இருக்கா? அப்புறம் ஏன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுல சம்பந்தப்படுறாரு? கவர்னரை சம்பந்தப்பட்டு போயிடலாம். ஏன் அறிக்கை கொடுக்கணும் சட்டத்துறை அமைச்சர்? தேவையில்லையே. கவர்னர் பார்த்துக்கோ, ஒதுங்கிற வேண்டியதானே. 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு முத்துக்குமாருங்கிறவரை கடத்தி. யார் தெரியுமா? முதல் மனைவி சரண்யா, 2வது மனைவி விக்டோரியா, அவங்க அம்மா கங்காதேவி, 3 பேர் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு. குற்றவாளியும் தெரியுது இல்லை? அவனை ஏன் கல்லூரி வளாகத்துக்குள்ள விட்டீங்க? 15 வழக்குகள் மயிலாப்பூர்ல, வேளச்சேரியில வழக்கு இருக்கு. இதுக்கு என்ன பதில் இருக்கு? மீடியாவில் பேசுற நீங்களோ நானோ அரசுக்கு எதிராக பேசினால் கண்காணிக்கக்கூடிய கண்காணி வேலையை செய்கிற இந்த அரசு 15 வழக்குகளை வைத்திருக்கிற ஒரு குற்றவாளியை எப்படி கண்காணிக்காம விட்டீங்க? அரசு எதை நோக்கி பயணிக்கும்? இப்ப என்ன, யார் அந்த சார்? இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லல? துணை முதல்வர் ஏன் பதில் சொல்லல? எங்க போனாங்க? அப்ப இந்த முதல்வரும் துணை முதல்வரும் நான் கேட்கிறேன், கனியாமூர் பள்ளி கலவரத்துக்கு போய் பார்த்தாங்களா? வேங்கவையில் பிரச்சனைக்கு போய் தேடினாங்களா? நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்ட போது போய் பார்த்தாங்களா? இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணை முதலமைச்சர் போனால உங்களுக்கு இதை காட்டி என்ன வேணும்? திமுக அரசு, நான் சொல்லுகிறேன், நீங்க வருத்தப்படாத, எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து போய் இருக்கிறது. பதில் சொல்ல முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறது. விஜய் இன்னைக்கு தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறார் தெரியுமா? முதல்ல ஒரு கடிதம் எழுதினாரு, கவர்னரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சந்திச்சார். ஏன் சந்திச்சாரு? இன்னைக்கு மகளிர் உரிமை ஆணையமே அந்த ரிப்போர்ட்டை கொண்டு கவர்னர் கட்சியில் இருக்கிறவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண அவங்களையும் தான் சார் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய போராட்ட வடிவத்தை பாருமா. முதல்ல கடிதம் எழுதினாரு, கவர்னரை சந்திச்சாரு, துண்டு பிரசனங்கள் கல்லூரியில் கொடுக்கப்பட்டுச்சு. நீ என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சூரட்டி அடிச்சு விட்டேன்னு இப்போ எல்லா மாநிலம் முழுவதும் சூரட்டி அடிச்சு விட்டுட்டாங்க அந்த விஷயம். இதுதான் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபி சார்பா அவருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து தானே சார் இருக்காரு. பயங்கரமா சாட்டை அடிச்சுன்னு இருப்பாருங்க. நான் கேட்கிறேன், இப்ப நான் செருப்பு தர்றேன், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்காக நீங்க அடிச்சுக்கீங்களா? பதில் இருக்கா? செருப்பு போடாத சிறப்பா இருக்கு, ரொம்ப நாட்டுக்கு தேவை. ஏங்க நீங்க வேற இந்த செருப்பு போடாம இருந்தா மாணவி கற்பு சரியா வந்துடும். நாங்குநேரிக்கு போக சொல்லுங்க, தீவெட்டிப்பட்டிக்கு போக சொல்லுங்க. அங்கெல்லாம் போகாம வீட்டுல இருந்துட்டு சாட்டையிலையும் செருப்பாலையும் அடிச்சுட்டு இருந்தா என்ன? அதான் நான் சொல்றேன், நான் செருப்பு தரேன், போய் கன்னியாகுமரிக்கும் வேங்கவேலுக்கும் அடிச்சுக்கேன். உயர்நீதிமன்றத்துல அவங்க கேள்வியே கேட்டிருக்காங்க அந்த நீதிபதி, இதை ஏன் அரசியல் ஆக்குறீங்கன்னு. யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு இப்ப பிஜேபி அவங்களாகட்டும் சரி, அப்புறம் பாமக கட்சியில இருந்து சரி, இல்ல சீமானவர்களாகட்டும் சரி, இங்க எல்லாருமே கைது நடவடிக்கையில ஈடுபட்டு அவங்க எல்லாருமே இப்ப ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டாலுமே ஏன் இதை ஒரு அரசியல் ஆக்குறீங்க சார்? இது எல்லாருமே கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான. பாமகவுடைய ஒரு பாமகல பாதி மகன் கட்சி வழக்கறிஞர் பாலுன்னு ஒருத்தர் மனு போட்டிருக்காரு. நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இதை அரசியலாக்குறீங்கன்னு பாமகவுக்கு தான் போட்டு வச்சிருக்கிறாரு ஒரு விஷயம். இதுவரை அதை அந்த நீதிமன்றத்தில் யாருமே இந்த வார்த்தையை சொல்லலை. இப்போ நான் இந்த வழக்குக்குள்ளே வர்றேன். கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதினு ஒரு மாணவி மரணம் விட்டுறாங்க. தெரியாதா? தெரியும் சார். தெரியும். சிபிசிஐடி விசாரணை, மணின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு இருக்கிறாரு, சிபிசிஐடி விசாரணைக்கு வரணும்னு சொல்றாரு. ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை கனியாமூர் பள்ளியில் தீர்வு இல்லை, வேங்கவையில் தீர்வு இல்லை, ஆம்சாங்கனை வழக்கில் அப்படியே நிக்குது. போடக்கூடாது அப்படின்றதுல நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சார். ஏன்னா நம்ம அது தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு இழுக்கா ஆயிடும்ன்றது ஒரு ஃபீல் பண்றதுனால சிபிசிஐடி அண்ணா நகர் 10 வயசு மாணவி கற்பழிக்கப்பட்டதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடும் போது ஏன் எதிர்நிலை எடுத்தாங்க? அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? மாணவி தானே, 10ஆம் வகுப்பு குழந்தை தானே, அது 10 வயசு குழந்தை தானே. அதுக்கு ரேஃபிங்
அந்த ரேஃபிங்கில் உச்சநீதிமன்றம் போகும்போது ஏன் தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு தடையாக இருந்தாங்க? விசாரிக்க சொல்ல வேண்டியதானே சிபிஐயை? உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்க முடியாதுன்னு சொன்னிச்சுல்ல, ஏன் தமிழ்நாடு அரசு அதுக்கு பின்வாங்கிக்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் தான். நான் இப்போ திருப்பி வர்றேன். ஸ்ரீமதி மரணம், சிபிசிஐடி விசாரணை, பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு பொம்மையை தூக்கி கொண்டே 3வது மாடியிலிருந்து பொட்டுனு கீழே தூக்கி போட்டாங்க. ஒரு குழந்தை எந்த ரூபத்தில் குதிக்கிறது, அவங்க பாணியில் சொல்கிறேன், அது ரேஃபன் மர்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஒரு மாணவி பள்ளியினுடைய 3வது மாடியிலேருந்து குதிக்கிறார் என்றால் அவருடைய மனநிலை சார்ந்தது. பொம்மைக்கு மனநிலை இருக்கா? ஒருத்தன் பிடிச்சி தள்ளுவான், அது கீழே போய் விழுவான். அப்போ சிபிசிஐடி தொடக்க விசாரணையிலேயே ஒரு பொம்மையை தூக்கி கீழே போடுதுன்னு சொன்னால் அந்த வழக்கு தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்து விசாரிச்சு. சரி, 2.5 வருஷம் ஆச்சுல்ல. நான் எதுக்காக கம்பேரிட்டிவ்காக வரேன். இந்த மாணவி உயிரோடு இருக்கா, கற்பழிக்கப்பட்ட மாணவி. அந்த மாணவி இறந்து போயிட்டாங்க. இந்த மாணவி புகார் கொடுத்துட்டாங்க. அந்த மாணவி அம்மா புகார் கொடுத்தாங்க. கம்பேரிட்டிவ் நான் சொல்கிறேன். சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஸ்ரீமதி மரணத்தில் 17 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்தது, வருவாய்த்துறை அலுவலர்களை பணியிடம் நீக்கம் செய்தது, மாவட்ட கல்வி அதிகாரிகளை பணியிடம் நீக்கம் செய்தது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை பணியிடம் செய்தது, மாவட்ட ஆட்சித்தலைவரை அப்புறப்படுத்தியது. நான் என்ன கேட்குறேன்னா, மாணவி தற்கொலைனா ஏன் எத்தனை பேரை நீங்கள் பணியிட மாற்றம் செஞ்சீங்க? இதுக்கு என்ன பதில் இருக்கு? இப்போ இங்கே வாங்க. இந்த மாணவி கற்பழிக்கப்பட்டதற்கு வேந்தராக இருக்கிற RN ரவி அப்புறப்படுத்தினீங்களா? கல்லூரி பொறுப்பாளர்களை அப்புறப்படுத்தினீங்களா? துணைவேந்தரே அந்த இதில் இல்லை, பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே கிடையாது. அது அரசியல் நடந்துகிட்டு இருக்கீங்க. சரி, இன்னைக்கு மகளிர் உரிமை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? காவலர்களாலும் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் அந்த மாணவின்னு சொல்லியிருக்கு. அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்களா? சொல்லுங்க. சரி, அப்படியே கன்னியாகுமரிக்கு போவான். அந்த மாணவியை மார்ச்சுவரியில் கொண்டே போட்ட 2 ஆசிரியர்கள் கைது பண்ணீங்க. குற்றநகல் அறிக்கையில் அவங்க குற்றவாளியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு இந்த மாணவிக்கு என்ன வரப்போகுது? சரி, யார் அந்த சார்? இது நான் சொல்லலை, அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்கு. கம்ப்ளைண்ட் நீங்கள் அப்படியே பதிவு பண்ணியிருக்கீங்க. இல்ல சார், அதுக்கு தான் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சார். அது அந்த மாதிரி யாருமே பேசல, சார்ன்ற ஒரு விஷயமே பேசல. அவன் சும்மா வந்து அந்த ஞானசேகரன்ற அந்த ஒரு பர்சன் அந்த பொண்ணை வந்து பயமுறுத்துறதுக்காக போன்ல பேசின மாதிரி வந்து நடிச்சதா தானே சார் இப்ப அந்த விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஞானசேகரனை விசாரிச்சாரா ரகுபதி? இதுவரை காவல்துறை விசாரணையில் எடுக்கல அவனை. அது தெரியுமா உங்களுக்கு? மற்றவனையெல்லாம் காவல்துறை விசாரணையில் எடுத்து விசாரிக்கிறீங்களா? ஏன் ஞானசேகரனை எடுத்து விசாரிக்கல? சொல்லுங்க. மார்ச்சுவரியில் கொண்டே ஸ்ரீமதியினுடைய பிணத்தை கொண்டே போட்டிங்கல்ல, அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் இன்னைக்கு வர கொடுத்தீங்களா? 2.5 வருஷம் ஆச்சு அந்த வழக்கு. சாலையில் இருந்த போக்குவரத்து சாலையில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தீங்களா? கொடுக்கல. சரி, கல்லூரி இருங்க என்ன பேசுங்க. 211 சிசிடிவி கேமராக்கள் கன்னியாகுமரி சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 26 சிசிடிவிகள் இயங்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார், இயங்கலன்னு. அவங்க அன்னைக்கு அது தற்கொலை டிக்ளேர் பண்ணாத நீங்க ஒத்துக்குறீங்க, அப்படித்தானே? சார், நான் தற்கொலை பத்தியே பேசல. சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க பேசுறீங்களே, அது அப்பவே சொல்லிட்டாங்க சார். பாதி சிசிடிவி ஃபுட்டேஜ் இங்க ஒர்க் ஆகல. அந்த நான் கேட்கிறேன், இந்த மாதிரி முக்கியமான கொலைகள் நடக்கும்போது, முக்கியமான சம்பவங்கள் நடக்கும்போது சிசிடிவி எப்படி அழுகி ஊத்திருமா, கெட்டு போயிருமா? அப்படி பார்த்தா நம்ம ஜெயலலிதா அவங்க அந்த அப்போலோல இருக்க அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகுதுங்க. நன்றிங்க, நீங்க இப்படி எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு நன்றி. நான் கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கிற சிசிடிவிகள் ஏன் எங்களா? அது நம்ம வந்து இந்த தமிழ்நாடு அரசு கேட்க கூடாதுன்றது தானே சார் இப்போ ஒரு பாயிண்டா சொல்றாங்க எல்லாரும். அப்புறம் யாரை கேட்கணும்? அது வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இயங்குறது வந்து நம்ம கவர்னர் ஆளுநர் அவர்கள் வச்சுன்னா அவரை தான் நம்ம கேள்வி கேட்கணுன்ற மாதிரி இப்ப பேசப்படுது இல்ல சார்? சரி, நிர்வாகம் யாரோட நிர்வாகம்? கவர்னரோட நிர்வாகமா? கவர்னருடைய பாதுகாப்பில் அந்த கல்லூரி நடக்கிறது. பல்கலைக்கழகம் உள்ள நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து கவர்னர் அவர்களோட வந்து. நீங்க கவர்னர் இந்த மண்ணுக்கு அவர் ஒரு தபால்காரன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மண்ணுக்கு அவர் தேவையற்றவர். நான் என்ன கேட்கிறேன்னா, கல்லூரியை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? கவர்னருக்கு இருக்கா, அரசுக்கு இருக்கா? அப்புறம் ஏன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதில் சம்மந்தப்படுறாரு? கவர்னரை சம்மந்தப்பட்டு போயிடலாமே. ஏன் அறிக்கை கொடுக்கணும் சட்டத்துறை அமைச்சர்? தேவையில்லையே, கவர்னர் பார்த்துக்குவான்னு ஒதுங்கிற வேண்டிய தானே. உங்கள் பாசையில் நான் சொல்கிறேன். சரி, 67 கேமராக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றி இருந்துச்சுல, எங்க அது? 7 வாசற்படி இருக்குல்ல, சத்யாநகர் வாசப்படி வழியாக தான் இவன் வந்ததாக சொல்கிறாங்க. சத்யாநகர் வாசப்படியா வந்த கேமரா ஏன் எங்கல? அப்படிதானே சார் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் சார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்க கண்டுபிடிச்சாங்க? நான் கேட்குறேன், அவங்க மனைவி விக்டோரியாவை யாரு பல்கலைக்கழக வளாகத்தில் வேலைக்கு சேர்த்தது? அந்த அயோக்கியம் யாரு? இவன் டெய்லி 7 மணிக்கு தினந்தோறும் போயிருக்கான். ஒய்ஃப் ஒர்க் பண்றதுனால தான் கூட்டிட்டு வரது. ஒய்ஃபை ஒர்க் பண்ண வச்சதுனால உள்ள வந்து என்ன வேலை செஞ்சான் சொல்லுங்க. அப்ப அவன் ஏற்கனவே குற்றவாளி. நல்லா கேட்டுக்குங்க,
2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு முத்துக்குமாருங்கிறவரை கடத்தி. யார் தெரியுமா? இவர் மனைவி, முதல் மனைவி சரண்யா, 2வது மனைவி விக்டோரியா, அவங்க அம்மா கங்காதேவி, 3 பேர் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு இருக்குது. குற்றவாளின்னு தெரியுதுல்ல, அவனை ஏன் கல்லூரி வளாகத்துக்குள்ள விட்டீங்க? 15 வழக்குகள் மயிலாப்பூரில், வேளச்சேரியில் வழக்கு இருக்குது. இதுக்கு என்ன பதில் இருக்குது? மீடியாவில் பேசுகிற நீங்களோ நானோ அரசுக்கு எதிராக பேசினால் கண்காணிக்கக்கூடிய கண்காணி வேலையை செய்கிற இந்த அரசு 15 வழக்குகளை வைத்திருக்கிற ஒரு குற்றவாளியை எப்படி கண்காணிக்காமல் விட்டீங்க? இதுக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள். இப்போ திருப்பி வர்றேன். இப்போ ஸ்ரீமதி இறந்து போயிடுச்சு, 2.5 வருஷமாக நீதி கேட்குறாங்க. இன்னைக்கு வர என்னன்னே தெரில. பேசுகிற எனக்கும் சம்மன், அது உங்களுக்கு தெரியுமா? கருமருந்து ஏன்டா வந்துச்சுன்னு கேட்டேன். உடனே சொன்னாங்க கரிஞ்சீரகம்னாங்க. கரிஞ்சீரகம் எதுக்குடா பள்ளிக்கூடத்துக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எவ்வளவு முரண்பாடுகள். இப்போ இங்கே என்ன அடர்ந்த புதர். நான் என்ன கேட்குறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அடர்ந்த புதருக்கு என்ன வேலை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மரங்கள் இருக்குங்க. மரங்கள் இல்லை, மரங்கள் புதருக்குள்ளே இருக்குது. புதர் எதற்கு இருக்குது? இதுக்கு என்ன பதில் இருக்குது? சார் நீங்க என்ன சார் இது ஸ்கூல் கேம்பஸ், காலேஜ் கேம்பஸ், கல்லூரினா கல்லூரி மாதிரி, பல்கலைக்கழகம்னா பல்கலைக்கழகம் மாதிரி வைங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். 10 எதுக்கு, புதர் எதுக்குன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். எதுக்காக அது வளர்க்கப்படுது? மழை பெய்யறதுக்கா? மரங்களை நடுங்க, சந்தன மரங்களை நடுங்க, மகோக்கனியை நடுங்க. யார் வேண்டாண்ணா? புதர்களை வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கல்லூரி வளாகத்துக்குள்ள? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகமும் இதே தான். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் போய் பாருங்கள், புதர் தான் இருக்குது. ஆரசுதி காடே இருக்குங்க. ஏன் புதர்கள்? இதுதான் நான் வைக்கிற கேள்வி. அப்போ இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கிறது? இப்போ என்ன, யார் அந்த சார்? இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லலை? துணை முதல்வர் ஏன் பதில் சொல்லலை? எங்கே போனாங்க? அப்போ இந்த முதல்வரும் துணை முதல்வரும் நான் கேட்குறேன், இப்போ கனியாமூர் பள்ளி கலவரத்துக்கு போய் பார்த்தாங்களா? வேங்கவையில் பிரச்சனைக்கு போய் தேடினாங்களா? நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்ட போது போய் பார்த்தாங்களா? முதலமைச்சர் 79 பேர், 69 போய் கணக்கு, 79 பேர் செத்து போனாங்களே கருணாபுரத்தில், முதலமைச்சர் போனாரா? இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணை முதலமைச்சர் போனாரா? உங்களுக்கு இதை காட்டி என்ன வேலை? யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க? யாரோட ஆளு நீங்கள்? இதுக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு மோசமான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில். 2026 ஆட்சி கனவோட தயவு செய்து வாக்களிக்க போயிடாதீங்க. மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க எல்லா இடத்துலையும். என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா உடனே கைது பண்ணுறது, அது எந்த கட்சியாக இருந்துக்கட்டும். என்ன அப்படி கலவரம்? நீங்கள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம்னு அது ஒரு விளம்பரம். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துறதெல்லாம் நான் போராட்டமாக கருதுறது இல்லை, பக்கா விளம்பரம். ஏன்? அப்பனுக்கு மயந்து சண்டை பார், மகன் பக்கம் எத்தனை லட்சம் பேர் தரன்றான்னு காட்டுறதுக்கு பொண்டாட்டி அனுப்பிச்சி விட்றாரு. அன்புமணி ராமதாஸ் இல்லை, இப்போ அன்புமணி தான். ராமதாஸ் தனியா இருக்கிறது. இல்ல சார், அவங்க வைஃப் தானே இப்ப அந்த போராட்டம் பண்ணாங்க, அவங்க பேர்ல தானே இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, வைஃப் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதான் பண்ணிருக்காங்க. இது இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 23ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு தேதி என்ன? 3. 10 நாளா என்ன பண்ணீங்க சொல்லுங்க? 10 நாளா ஏன் போராட புத்தி வரலையா? அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது. இப்ப நான் அதிமுக கேட்கிறேன், அதிமுக ஏன் கனியாமூர் பள்ளிக்கு பிரச்சனைக்கு வரல? ஏன் போராடல? வேங்கவயலுக்கு ஏன் போராடல? அதிமுக சார் நிறைய குரல் கொடுத்திருக்காங்க. என்ன குரல் கொடுத்தாங்க சொல்லுங்க? ஆதாரம் இருந்தா காட்டுங்க, சொல்லுங்க. சீமான் நாம் தமிழர்னு சொல்றாருல, கள்ளக்குறிச்சி கனியாமூர்ல செத்து போனது என்ன சிங்கள பெண்ணாது? என்ன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு? ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. வேங்கவேலுக்கு போராடினாரா சீமான்? பட் அது நிறைய பேருக்கு நிறைய ஒரு விஷயங்களுக்காக இந்த கட்சிகள், எதிர்க்கட்சிகள் எல்லாருமே விளம்பரங்கள் குரல் கொடுத்தாங்க. நான் என்ன கேக்குறேன், தேர்தல் குரல் கொடுத்தா தேர்தல் ஒரு வருஷம் இருக்கு, குரல் கொடுக்கலனா எங்க குரல் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ்னு கேக்குறீங்க. என்னதான் சார் எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அதிமுக போராடிச்சுன்னு சொல்றீங்கல, உங்க பார்வைக்கு வர்றேன். அதிமுக போராடிச்சு. ஆமா சார், ஜெயக்குமார் அவங்க எல்லாரும் அதிமுக அவங்களோட ஒரு இதுல போட்டாங்களே சார், அது நீங்க பார்க்கலையா? போராட்டத்தினுடைய வடிவம் வெற்றி பெறுவதற்கான வழி. இப்ப என்ன வெற்றி அடைஞ்சிருச்சா? போராட்டம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கைது பண்ணாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. முகில் சார், இப்போ நீங்க போராட்டம் பண்ணாங்களான்னு கேக்குறீங்க. போராட்டம் பண்ணா எல்லா போராட்டங்களுமே வெற்றி தான் கொண்டு வந்து அமையணும் அப்படின்றது நீங்க வெற்றி பெறுகிற வரை போராடுவதுதான் மனித இயல்பு. மண்புழுவிற்கு இருக்கிற உணர்ச்சி மனிதனுக்கு ஏன் வரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி, அதுதான் போராட்டம். நான் என்ன கேட்கிறேன், நான் இங்கதான் நான் முரண்பட்டு நிற்கிறேன். இப்ப வேங்கவேலுக்கு போராடுகிற கட்சிகள் எல்லாம் எத்தனை கட்சின்னு உங்களுக்கு தெரியும். தீர்வு என்ன? முடிவு என்ன? ஒரே ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. யார் தெரியுமா? அவரு மலம்தான் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னவன். அவர் யாரு? சேரி பகுதியில் பிறந்த ஒரு காவல்துறை நண்பர். ஆனால் இன்னைக்கு 31 பேருக்கு இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசிய சூழல் ஏன் வந்துச்சுன்னு சொல்லவா? அதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. அதை நான் பிறகு சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா 31 பேருக்கு இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்.
இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கிறது? திமுக அரசு, நான் சொல்லுகிறேன், நீங்கள் வருத்தப்படாத, எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து போய் நிற்கிறது. பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுக்கும் இன்றைக்கி நீதிமன்றம் வந்து அரசியலாக்குறீங்களான்னு சரியான கேள்வி தான், சரியான பதில் தான். ஏன் அரசியல் பண்ணுறீங்க? எப்படி இந்த போராட்ட வடிவத்தை கொண்டு போகணும்? விஜய் இன்னைக்கு தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறார் தெரியுமா? முதல்ல ஒரு கடிதம் எழுதினார், கவர்னரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சந்திச்சார். ஏன் சந்திச்சார்? இன்னைக்கு மகளிர் உரிமை ஆணையமே அந்த ரிப்போர்ட்டை கொண்டு கவர்னர்கிட்ட தான் கொடுக்குது. ஏன்னா பதவியில் இருக்கிறார், அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதுக்காக கொண்டே கொடுத்தாங்க. விஜய் என்ன செஞ்சார்? கடிதத்தை கொண்டே கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அந்த கடிதத்தை துண்டு பிரசுரமாக்கி மகளிர் பிரிவினர் அனைத்து கல்லூரியிலும் தமிழ்நாட்டில் கொண்டே கொடுத்தாங்க. எல்லாரையும் கைது பண்ணீங்க. இப்போ என்ன? நான் கல்லூரியில் கட்சியில் இருக்கிறவங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண அவங்களையும் தான் சார் அரெஸ்ட் பண்ணாங்க. இருங்க, அதை கைது பண்ணாங்க. அவங்களுடைய போராட்ட வடிவத்தை பாருங்க. முதல்ல கடிதம் எழுதினாரு, கவர்னரை சந்திச்சாரு, துண்டு பிரசனங்கள் கல்லூரியில் ஒன்றே கொடுக்கப்பட்டுச்சு. நீ என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சூரட்டி அடிச்சு விட்டேன்னு இப்போ எல்லா மாநிலம் முழுவதும் சூரட்டி அடிச்சு ஒட்டிட்டாங்க அந்த விசை கடிதம். இதுதான் ஆர்ப்பாட்டத்தினுடைய தன்மை. தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அதிமுக முடிஞ்சிருச்சு. நாம் தமிழர் சீமான் வந்து பேசுறாரு. என்ன பேசுனாரு? வருணை வம்பளுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க யாருக்காக போராட்டம் நடத்துனீங்க? அந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்ன? யாருக்காக போராடுகிறீங்க? அந்த மாணவிக்காக போராடுறீங்கன்னா அந்த மாணவியை பத்தி பேசுங்க, அதுக்குள்ள இருக்கிற அடக்குமுறைகளை பத்தி பேசுங்க. வருணப்பை இப்போ இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த இதுல? அப்ப அவங்களுடைய போராட்டமும் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு பாமக அப்படியே முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த மாணவி எப்படி வந்து நீங்க வந்து கனியாமூர் பள்ளி ஸ்ரீமதியினுடைய மரணத்தை இன்றைக்கு கேள்விக்குறியா வச்சிருக்கோம். பிஜேபி சார்பா அவருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து தானே சார் இருக்காரு. பயங்கரமா சாட்டை அடிச்சுன்னு இருப்பாருங்க. நான் கேட்கிறேன், இப்போ நான் செருப்பு தர்றேன், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்காக நீங்க அடிச்சுக்குவீங்களா? பதில் இருக்கா? அது சாட்டை எல்லாம் கிடையாது, பஞ்சால் திருப்பப்பட்ட இது சார். மாநில தலைவரா ஒரு பொறுப்பேற்று ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க எல்லாரையும் கேட்டீங்க, போராட்டம் நடந்துச்சு, எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு என்ன இது போராட்டம் கல்வெட்டுல தொடர்ந்து அவர் குரல் கொடுத்திருந்தாரு. இதே ஒரு குரல் வீட்டுல நின்று சாட்டையில அடிச்சுக்கிறது ஒரு போராட்டமா? அது போராட்ட வடிவமா? திமுக ஆட்சியில இருந்து வெளில வர வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது இந்த மாதிரியான யாரும் செருப்பு போடாது சிறப்பா இருக்கு. ரொம்ப நாட்டுக்கு தேவை. ஏங்க நீங்க வேற இந்த செருப்பு போடாம இருந்தா மாணவி வந்து கற்பு சரியா வந்துடும் சார். அது இல்ல சார், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. ஆனா உங்களுக்காக நான் குரல் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கும் போது வேங்கவேலுக்கு போங்க, வேங்கவேலுக்கு போக சொல்லுங்க, அண்ணாமலைய நாங்குநேரிக்கு போக சொல்லுங்க, தீவெட்டிப்பட்டிக்கு போக சொல்லுங்க. அங்கெல்லாம் போகாம வீட்டுல இருந்துட்டு சாட்டையிலையும் செருப்பாலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன? அதான் நான் சொல்றேன், நான் செருப்பு தரேன், போய் கன்னியாகுமரிக்கும் வேங்கவேலுக்கும் அடிச்சுக்கோங்க, அடிச்சுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபைன் சார். என்ன இருந்தாலும் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.